நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல அக்கவுண்டிங் சைக்கிள் பத்தி நம்ம பார்க்கலாம். அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா, இட் டிஃபைன்ஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ப்ரொசீஜர்ஸ் தட் வி ஹாவ் டு ஃபாலோ டு ரெக்கார்ட் த transactions and to process the financial transactions. யூஸ்வலா இந்த அக்கவுண்டிங் சைக்கிள் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஆஃப் த அக்கவுண்டிங் இயர் அண்ட் எண்ட்ஸ் வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி ஒரு டீடைல்டா நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் இன் அக்கவுண்டிங் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டிரான்சாக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்லி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. உதாரணத்துக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பிசினஸ் பர்பஸ்க்காக பொருளை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அல்லது சில சர்வீசஸை கூட நீங்க வந்து அப்டைன் பண்ணிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் பிகேம் சிக் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு it doesn't involve any kind of money transactions. ஸோ இதை வந்துட்டு நாம வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸா வந்துட்டு எடுத்துக்க முடியாது. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லீவ் போறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸா அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் த ஜர்னல் என்ட்ரிஸ். அதாவது நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களோ, அதாவது என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களோ, அந்த டிரான்சாக்ஷன்ஸை நீங்க வந்து ஒரு ஜர்னல் என்ட்ரியா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க 10,000 ரூபாய்க்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னல் என்ட்ரி நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும். ஸ்டெப் 3, போஸ்டிங் டு லெட்ஜர். இப்போ நீங்க இனிஷியலா வந்துட்டு ஜர்னல் என்ட்ரி நீங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ஜர்னல் என்ட்ரியை நீங்க ஃபர்தரா லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து 2 லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து பர்ச்சேஸ், இன்னொன்னு வந்துட்டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அந்த ஈச் ஆஃப் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் லெட்ஜர் அக்கௌண்ட் தான். ஸோ to the respective ledger account like purchase account, cash account, நீங்க அந்த journal entry-ய நீங்க ஃபர்தரா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்டெப் 4 வந்து பாத்தீங்கன்னா, ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது இந்த ட்ரையல் பேலன்ஸ் செக்ஸ் அரித்மெட்டிக் அக்யூரசி. அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் வந்துட்டு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது தான் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸினுடைய மெயின் பர்பஸே. ஸ்டெப் 5, பாசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அதாவது நீங்க மந்த் எண்டில் புக்ஸை வந்து க்ளோஸ் பண்றீங்க, அல்லது வருஷ கடைசியில் வந்து நீங்க புக்ஸை வந்து க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, வேறெவர் ரெக்வயர்டு நீங்க அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம், அல்லது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் டெப்ரிசியேஷன் என்ட்ரி நீங்க வந்து பாஸ் பண்ணணும். அதாவது நீங்க ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல டெப்ரிசியேஷன் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு என்ட்ரி நீங்க வந்து பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் அக்ரூட் இன்கம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் என்ட்ரி நீங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம வந்து என்ட்ரி பாஸ் பண்றோம் அப்படின்னம்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாசத்துக்கு உண்டான சம்பளம் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி தான் நம்ம வந்துட்டு பே பண்றோம் அப்படிங்கும் பொழுது அந்த சேலரியை வந்து நம்ம இந்த மாசமே வந்துட்டு எக்ஸ்பென்சஸா ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி ஃபார் தட் சேலரி எக்ஸ்பென்சஸை வந்துட்டு இந்த மந்த் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்றது? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் கிவ்ஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ஸ்டேட்டஸ். அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, இட் வில் டிஸ்பிளே த நெட் ப்ராஃபிட் ஸ்டேட்டஸ். அதே பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் ஷோ த ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது எவ்வளோ அசட் இருக்கு, எவ்வளோ லயபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் என்ட்ரிஸ். அதாவது டெம்பரரி அக்கவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேபி அது வந்து ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரியா கூட இருக்கலாம். அந்த ப்ரொவிஷன் என்ட்ரியை நாம வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த டெம்பரரி அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நாம வந்துட்டு இந்த வருஷ கடைசியில நாம வந்துட்டு நல்லிஃபை பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி பிசினஸ் வந்து ஒரு பர்சன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றாரு, சேல் பண்றாரு, சேலரி பே பண்றாரு அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு பே பண்றாரு. All these transactions pass through the accounting cycle before final accounts are
ப்ரிப்பேர்டு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கவுண்டிங் சைக்கிள் வழியா தான் வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸை வந்து அதாவது ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸை நம்மளால வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த வீடியோல அக்கவுண்டிங் சைக்கிள் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என்னோட யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.